வணக்கம் என் அன்பார்ந்த உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன். இப்போ நாங்கள் தொதல் செய்கிறது எப்படின்றதை பார்க்க போகிறோம். தொதலுக்கு என்னென்ன சாமான் தேவை, என்னென்ன அளவில் தேவை என்றதை நாங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி செய்கிறத பார்ப்போம். வாங்க. நாங்கள் தொதல் செய்கிறதுக்கு 250 கிராம் அரிசிமா எடுத்து வச்சிருக்கிறோம். 250 கிராம் அரிசிமா, 1/2 கிலோ சர்க்கரை, 3 முழு தேங்காய் திருவி வச்சிருக்கிறோமா. சவ்வரிசி 50 கிராம், சவ்வரிசி, ஏலக்காய், கச்சான் 50 கிராம் கச்சான் வறுத்து வச்சிருக்கிறோமா. வறுத்து தோல் கலட்டி வச்சிருக்கிறோம். 50 கிராம் கச்சான். நாங்கள் இந்த தேங்காயை புளிய வேணும். பால் வர மட்டும் புளிவோம். ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவில் விட்டு புளிவோம். பாலை முதலாம்பால் வடிக்கிறோமா. நாங்கள் அந்த மாவுக்கு தான் நம்ம சர்க்கரையும் போட்டு கிண்ட போறோம் அடுப்புல வச்சு. அடுப்புல வச்ச உடனே கிண்ட வேணுமா. இது குசனிக்காய் இருக்கிற அடுப்புல வச்சு கிண்டலாம். அது நாங்கள் வெளியில கல் மூடி தான் இந்த தொதல் கிண்ட வேணும். கைவிடாம கிண்ட வேணும். அரிசிமா போட்டு நாங்கள் சர்க்கரை போட்டது இப்போ கீழே பண்ண அடி பிடிச்சிடும். அதுக்காக நாங்கள் விடாம கிண்டி கொண்டு இருக்கோம். 2.5 மணித்தியால வந்தாலும் தொதல் செய்யறதுக்கு தேவை. இது இப்போ தண்ணி பற்றி எண்ணெய் எடுக்கணும். இப்போ 1/2 கிலோ சர்க்கரை போட்டு தொதல் கிண்டுவோம். நான் இனிப்புக்காக நான் இன்னும் ஒரு 150 கிராம் சீனி போட்டு கிண்டுவோமா. 150 கிராம் கருப்பு சீனியும் இனிப்புக்காக. நீங்கள் கைவிடாமல் கிண்டி கொண்டிருக்கணும். கைவிட்டி வேண்டாம் எரிஞ்சு போடும். வெந்து தொதல் வெந்து வேற மாதிரி வரும். இது முதல் தண்ணியா இருந்தா இப்ப இறுகி கொண்டு வந்துடுது. என்ன அரிசிமா தானே, அரிசிமாக ரப்பண்டு இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ கைவிடாமல் கிண்டி கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ அடிப்பிடிக்க விடாமல் கிண்டி கொண்டு இருக்கிறோம். அது என்ன 2-3 மணி நேரம் பிடிக்கும் இந்த தொதல் கிண்டி முடிக்கிறோம். சும்மா இல்லை தொதல் கிண்டுறவே இல்லை. என்ன சீனி போட்டு கிண்டி கொண்டிருக்கிறோம். ஒன்று ரொட்டியிலிருந்து மற்றது 200 தானே. நல்லா இருக்குங்க. தண்ணியா இருந்தது கிண்டி கிண்டி இறுகி கொண்டு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறுகி எண்ணெய் எடுப்போமே. சொல்லுங்க. எரியா விடாம கிண்டி கொண்டு போகணும். மடியில் எரியுதான். அதுக்காக தான் இந்த தட்டகப்ப இந்த சட்டி இதெல்லாம் நாங்கள் மண் அடுப்பில் வச்சு செய்யலாது, மண் சட்டியில் செய்யலாது, தொதல் கிண்டலாது, அகப்பியால் கிண்டலாது, கறி அடி பிடிச்சிடும். அதுக்காகத்தான் நாங்கள் வெளியில் அடுப்பு மூட்டி இப்படி தொதல் கிண்டுறது. இந்த அகப்பை வச்சு இந்த சட்டியில் தான் கிண்ட ஓடும். நீங்கள் மண் சட்டியில் ஓட்டு கிண்டி விட்டுறாங்க. இதில் பக்கத்தில் வரைக்கும் நாங்கள் இந்த சவ்வரிசியையும் போட்டு கிண்டுவோமா. சவ்வரிசியும் இந்த பக்கத்தில் போடுங்க. போட்டுட்டு கை விடாமல் கிண்டி கொண்டிருங்கோ.
அப்படிதான் நாங்கள் கறி வைக்கிறோம். என்ன வேற நேரம் கிடாக்கு 2 மணிக்கு வரவங்களாலும் பிடிக்கும். பிடிக்க 3 தான் இல்லை. எண்ணெய் சலக்குது. எண்ணெய் கிண்டி முடிய 3 மணித்தியாலும் பிடிக்கும். தோதல் கிண்டி முடிய 3 மணித்தியாலும் பிடிக்கும். சரி, ஆனால் இங்கே டப்பாண்டு வச்சுட்டு டப்பாண்டு கிண்டுறையில் எண்ணெய் எல்லாம் ஓ இதில் இனி நாங்கள் எண்ணெய் இல்லாமல் எடுக்க வேணும். சட்டியில் விட்டாமல் நல்லாமல் பார்த்தீங்களா? சுடல் என்ன மாதிரி வருது. அந்த எண்ணெயில் 1 2 ஒன்று இருக்குது. எண்ணெய் என்றபடியாக தான் அப்படி அந்த 1 2 ஒன்று ஒன்றுது நாங்கள் எண்ணெயாக எடுக்க வேணும். இன்னும் நீரம் கூட எண்ணெய் எடுக்கிறது தான். அதோட போவாமல் வறுத்து வச்ச கச்சான போடுவோமா? இந்த இடிச்சு வச்ச ஏலக்காயையும் போடுவோமா? இப்படித்தான் கிண்டவணும். இந்த பொன்னிறத்தில் வர வேணும். கிண்டி கிண்டி 3 மணிக்கு ஆரம்பிச்சு கிண்டவணும். கருக விடாமல். ஓ அப்போ நான் அந்த பொன்னிறத்தில் கிண்டி கொண்டு வரேன். இனி எண்ணெயும் வேறு பார்த்தீங்களா? எண்ணெய் கொப்பளிக்கிறது பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் இனி இந்த எண்ணெயை ஒத்தி எடுக்க வேணும். எண்ணெய் நாங்கள் இப்படி எந்த இதில் வச்சு எண்ணெய் எடுப்போம். என்ன எண்ணெய் எடுக்கிறோம் பார்த்தீங்களோ? தோதலுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். நல்லதுங்க. நல்ல செத்தல் தேங்காண்டா கணக்கு எண்ணெய் வருமே. அதுக்கு அப்படி வரும். என்ன இப்படி அமர்த்தி எடுக்கணும். என்ன இப்படி ஒத்தி தான் எண்ணெய் எடுக்கவும். நல்ல செத்தல் தேங்காய்ன்னு சொன்னால் எண்ணெய் கூட எடுக்கலாம். இப்போ தொதல் ரெடி ஆகிட்டுது பாருங்க. இப்போ நாங்கள் எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டோம். இந்த பாருங்க சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய், கலப்படம் இல்லாத எண்ணெய். நாங்கள் இப்போ தொதல் கிண்டி எடுத்துருக்கிறோம். இதுக்கு பாருங்கள் என்ன மாரிக்க எண்ணெய் வேறு அள்ளி எண்ணெய் எடுக்கலாம். அப்போ இது சுத்தமான எண்ணெய், கலப்படம் ஒன்றும் இல்லை. தொதல் எடுக்கிற எண்ணெய் நீங்கள் 3 மணித்தியாலும் வச்சு கிண்டினா தான் இப்படி வேறு எண்ணெய் எடுக்கலாம். இப்போ தொதல் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இனி ரேயில் கூட போகிறோம். நல்ல ஒரு வலிச்சு ரேயில் போடுறீங்களோ? அப்படியே வலிச்சு நீங்களும் ரேயில் போடுங்க. செய்து போட்டு இப்படி நாங்கள் இந்த வாழையில அழுத்தமாக்குவோம். அழுத்தமாக்கினா தான் தொதல் நீட்டாக வரும்.
அப்படியே நாங்கள் உடனே சாப்பிடக்கூடாது, நாளைக்கு பிடிக்கத்தான் சாப்பிட வேணும். வாழை இலையால் அழுத்தமாக்கி போட்டு வச்சுட்டு பின்னேரம் செய்தால் நாங்கள் அடுத்த நாள் காலமாக தான் எடுத்து சாப்பிடுவோம். செஞ்சோன்னு சாப்பிடக்கூடாது. இந்த தொதல் பார்த்தீங்களா, தொதல் எப்படி இருக்குன்ட்டு. தொதல் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ உடனே சாப்பிடக்கூடாது. இப்போ நாங்கள் விடிய தொதல் கிண்டினோம்னு சொன்னால் பின்னேரம் சாப்பிடலாம். இப்போ பின்னேரம் கிண்டினோம்னு சொன்னால் விடிய அப்புறம் சாப்பிடலாம். என்னென்னு சொன்னால் இது எண்ணெய் தானே, சேரம் வயிற்றுக்குள்ள படிகள் வரும். அதுக்காக நாங்கள் எண்ணெய் சாப்பிடக்கூடாது. அதுக்காக நாங்கள் விடிய எடுத்து சாப்பிடலாம். அதோட இந்த தொதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.